இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு வேளை ஷேர்ஸோ மியூச்சுவல் ஃபண்டோ உங்களோட ப்ரோக்கர் மூலிமா வாங்கியிருப்பீங்க, ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம். ஒருவேளை அந்த டிமேட் அக்கௌண்ட், அதாவது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ப்ரோக்கர் திவால் ஆகிட்டா நம்மளோட ஷேர்ஸ்க்குலாம் என்ன ஆகும், நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குலாம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சில பேர் ஃபண்ட்ஸே வச்சுட்டே இருப்பாங்க, அந்த ஃபண்ட்ஸ்க்குலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இந்த வீடியோ இருக்கும். ரொம்ப ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேலே போகாதுன்னு நம்புகிறேன். அண்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் நடக்கும், அண்ட் என்ன ஃபைனலாக என்ன மாதிரி ப்ரோக்கர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வீடியோ ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னா, டீமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷேரை ஒரு பத்திரம் மாதிரி கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. இது ஒரு 10 இல்லை, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரம் மாதிரி கையில் வச்சுட்டே சுற்றிட்டே இருந்தவங்க இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாறிடுச்சு. ஈவன் நம்ம கையில் வச்சுருக்க கேஷ் கூட எல்லாமே நம்ம ஜிபே, ஃபோன்பேன்னு எல்லாம் டிஜிட்டலாக சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுருக்க ஷேர்ஸ் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தது டீமெட்டீரியலைஸ்டாக மாறினால தான் அதை டிமேட் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. ஓகே, இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்னது? இந்த டிமேட் அக்கௌண்ட்டை யார் ஹோல்ட் பண்ணுறான்னா, நம்ம கவர்மெண்ட் என்டிட்டியான என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த என்எஸ்டிஎல்னால் என்னன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிட்டட்னு சொல்லுவாங்க. அண்ட் சிடிஎஸ்எல்லாம் என்னென்னா, சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீஸ் லிமிட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் ஆகும். ஸோ இவங்கக்கிட்ட தான் போய் ஷேர்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஓகே, அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன? அதுவும் ரொம்ப சிம்பிள். ட்ரேடிங்கிற அந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கான இடம் தான் ட்ரேடிங். அதை அந்த மாதிரி வச்சுருக்க அக்கௌண்ட் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட்னா என்ன? பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஒரு பணத்தை ஒருத்தர் கொடுக்குறதுக்கோ வாங்குறதுக்கோ பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஷேரை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். அந்த ட்ரேடிங் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கணும்னு விற்கணும்னா அதுக்கு காசு வேணும்ல. அப்போ அந்த காசை போடுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள கேஷை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டும் உங்களுக்கு நல்லா புரியுதா? டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. இது இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து பின்னாடி என்ன நடக்குது, ஹவ் இட் ஒர்க்ஸ், நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறப்போ விற்கிறப்போ என்ன நடக்குது. அதுக்கு முன்னாடி சிம்பிளாக நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா? ஏன் ஓப்பன் பண்ணுறீங்க? நீங்கள் போய் நேராக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே வாங்கலாம்ல. நேராக போய் நம்ம ஒரு காய்கறி மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி நேராக ஷேர்ஸை போய் நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே வாங்கிடலாம்னு கேட்டால் அப்படி வாங்க முடியாது. நீங்கள் ஒரு ஷேரை வாங்கவோ விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது புரோக்கர் மூலிமா தான் வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் புரோக்கர் மூலிமா தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி அந்த வாங்கின ஷேரை நீங்களே டேரெக்டாக என்எஸ்டிஎல், அப்போ சொல்லியிருந்த மாதிரி என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்லில் போய் டேரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாங்கின ஷேர்ஸை அவங்ககிட்டே டேரெக்டாக ஹோல்ட் பண்ண முடியுமானா அதுவும் உங்களால் பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் புரோக்கர்ஸ் மூலயமா தான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்லில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் புரோக்கர்ஸ் மூலிமா தான். ஓகேவா? இதை மட்டும் ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோ. வழக்கம் போல் ஒரு செனரியோக்குள்ளே போவோம். ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, அவர்கிட்ட அவரோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு எஸ்பிஐ ஷேர், அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு எஸ்பிஐ ஷேர்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்னொருத்தர் அவருக்கு அவர் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சுட்டு, பேங்க் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அவர் ஒரு எஸ்பிஐ ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறார். ஓகேவா? இப்போது அந்த பர்சன் ஏ அந்த எஸ்பிஐ ஷேர்ஸை செல் பண்ணாருன்னா, இவரோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்சன் பி வாங்குறன்னு நினைக்கிறாரு, அவர் பை பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இவரோட டிமேட் அக்கௌண்ட் இவரோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஷேர்ஸ் மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த ஷேர்ஸ்லேருந்து இந்த ஷேர்ஸுக்கு அதாவது இந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப இதுக்கு நடுவுலேயும் ஒருத்தனுங்க இருக்கானுங்க. அவனுங்க பேர் என்னென்னா கிளியரிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளியரிங் கார்பரேஷன் என்எஸ்சிக்குன்னு ஒரு கிளியரிங் கார்பரேஷன் இருக்காங்க, பிஎஸ்சிக்குன்னு ஒரு கிளியரிங் கார்பரேஷன் இருக்காங்க. இந்த என்எஸ்சிக்கு என்எஸ்சிசிஎல்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி கிளியரிங் கார்பரேஷன் லிமிட்டட்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிஎஸ்சி ஐசிசிஎல் சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிட்டட். ஓகேவா? ஸோ இவங்க என்னென்னா, நீங்கள் என்எஸ்சியில் ஒரு எஸ்பிஐ ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, இந்த என்எஸ்சிசிஎல் நடுவில் கிளியரிங் கார்பரேஷனாக இந்த டிமேட் டு இந்த டிமேட்டுக்கு ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப அதை சேஃபாக எந்த அனானிமஸ் யார்கிட்ட யாருக்கு போகுது எதுவுமே பார்க்காம
ஒரு சேஃபாக அந்த ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நடுவில் இவங்க ஒரு ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஒருவேளை பிஎஸ்சியில் உள்ள ஷேர்ஸை நீங்கள் வந்து எஸ்பிஐ ஷேர்ஸை வாங்கி பிஎஸ்சியில் ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா, நீங்கள் விற்கிறப்போ பிஎஸ்சியில் ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா, அதுக்கு நடுவில் ஐசிசிஎல்னு ஒரு கார்பரேஷன் வந்து அதை சேஃபாக அந்த ஷேர்ஸை டிமேட் டு டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பேக் எண்டில் எப்படிலாம் ஒரு ஷேரை வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வியூ அண்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் அதெல்லாம் பற்றி பார்த்தாச்சு. இப்போது கடைசியாக நீங்கள் கேட்குறது புரியுது. டே, என் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர்ஸ்க்கு என்ன ஆகும், புரோக்கர் திவாலாச்சுன்னா என்ன ஆகும், அதை மட்டும் சொல்கிறான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டில் தான் உங்களோட ஷேர்ஸும் மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கும். இதுக்கும் புரோக்கர்ஸ்க்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை உங்கள் புரோக்கர் திவாலானாலும் நீங்கள் வச்சுருக்கிற டிமேட் அக்கௌண்ட் வந்து என்எஸ்டிஎல் சிடிஎஸ்ங்கிற கவர்மெண்ட் என்டிட்டியோட, நான் அப்போ சொன்ன மாதிரி அது வந்து கவர்மெண்ட் என்டிட்டியோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் போய் அசால்ட்டாக அந்த டிமேட் அக்கௌண்ட்டை இன்னொரோட புரோக்கரோட இதில் லிங்க் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் உங்கள் ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சொல்கிறது, உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் உள்ள ஷேர்ஸ்க்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? ஓகே ப்ரோ, அப்போது நான் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபண்ட்ஸில் என்ன ஆகுது, நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் வச்சுருந்தேன் ப்ரோ, இப்போ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து அந்த புரோக்கர் வந்து திவாலாயிட்டார், அப்போ என்னோடய ஃபண்ட்ஸ்க்கு என்ன ஆகும், என் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உள்ள ஃபண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்? அதுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை அன்லெஸ் இட் இஸ் பிலோ 25 lakhs. அதாவது அந்த ஃபண்ட்ஸ் வந்து 25 லட்சத்துக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன் அது 25 லட்சத்துக்கு கீழே உள்ளது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி இருக்குது. இவங்களோட வேலை என்னென்னா, ஒரு வேளை புரோக்கர்ஸ் வந்து திவால் ஆகிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 25 லட்சம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் போய் இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டோக்கன் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட 25 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஃபண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, நான் 1 கோடி வச்சுருந்தேன் அப்படின்னா 25 லட்சம் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஸோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 25 லட்சம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் லிமிட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ரீஃபண்ட்ஸ் கிடைக்கிறது. ஓகேவா? ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஃபண்ட்ஸை அன்யூட்டிலைஸ்டு ஃபண்ட்ஸாகவே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அந்த ஃபண்ட்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களோட ஃபண்ட்ஸ்க்கு எந்த வித ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக இதுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு ஃபைனலாக ஓகே ப்ரோ, அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கொஞ்சம் பேரெடுத்த ப்ரோக்கர்ஸ்ட்டை போங்க. இன்கேஸ் ரொம்ப நேமே தெரியாத ப்ரோக்கர்ஸ்ட்டை நீங்கள் போனாங்கன்னா அது பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஏன் வந்து போய் திவாலாகிறாங்கன்னா அவங்களுக்கு லாபம் வராத டைமில் தான். ஒருவேளை ஒரு பெரிய புரோக்கர், அதாவது நல்ல பேர் எடுத்த ஜீரோதா, ஏஞ்சல், அப்ஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க திவாலாகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி, ஆகவே மாட்டாங்கன்னு சொல்ல ப்ராபபிலிட்டி கம்மிங்கிறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மேபி நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் சஜஷன். அண்ட் ஹோப் நீங்கள் வந்து வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அண்ட் நல்லா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை பற்றி வீடியோஸ் டீட்டெயில்டாக போடுறேன். அண்டு ஏன்னா அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்டாக போயிட்டுருக்கு என்னோடய நிலமை. டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் ரெடி பண்ணுறேன், அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னோடய ட்விட்டர் ஹேண்டலில் கூட மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்பா ஏன்டா ஸ்கூல் டைமில் வளராமல் பேசுவியாடா, வீடியோ ரொம்ப வளர்றேங்க, ஏன் அப்படி வருதுன்னு தெரியல.